சுகி, ராகுல் கால் பண்றாரு. ஹலோ சுகி, ஒரு குட் நியூஸ். அவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்றீங்க ராகுல்? யார் அவன்? அவனை எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீ ஒரு நம்பர் என்கிட்ட கொடுத்தல, அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவன் அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா சுகி, அவன் நம்ம சும்மா விட மாட்டேன். வேண்டாம் ராகுல், எனக்காக நீங்க கஷ்டப்பட்டது போதும். இந்த விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க அவன் அட்ரஸை மட்டும் கொடுங்க, மற்றதெல்லாம் என் அப்பா பார்த்துக்குவாரு. ஓகே சுகி, அவனோட அட்ரஸ் எஸ்எம்எஸ் பண்றேன். யாருமா, என்னமா போன், என்ன விஷயம்? அவன் யாருன்னு என் ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டாப்பா. அட்ரஸ் என்னமா? மெசேஜ் இன்னும் வரலப்பா, வெயிட் பண்ணுவோம். அங்கிள், மெசேஜ் வந்துருச்சு. ஒரு பேப்பர்ல அட்ரஸ் எழுதி கொடுமா. ஏய், வண்டியை நம்ம ஆளுகளை ரெடி பண்றேன். ஏப்பா தம்பி, என்னங்க எபிங்கிற வீடு எங்கப்பா இருக்கு? அந்த மேரி டீச்சர் பையன் வீடுங்களா? அவர் வீடு தான். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்துங்க, ரைட் எடுத்து அங்க போனீங்கன்னா பச்சை கலர் பில்டிங் ஒன்று வரும். எதுக்கு கேக்குறீங்க? சும்மா பொண்ணு கொடுக்குதான். பொண்ணு கொடுக்கவா? அந்த பையன் நல்ல பையன் தான், எங்க அம்மா டீச்சர். உங்க பொண்ணு கொடுத்தீங்கன்னா நல்லா வச்சு காப்பாத்து. அப்படி தம்பி, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. சொல்லுங்க சார். என்னப்பா இங்க ஒரே கூட்டம்? யாரோ வாட்ச்மேனை கொலை பண்ணிட்டாங்க சார். சார் நீங்க? எபி வீடு எங்க இருக்குன்னு தெரியுமாப்பா? எபி என்னோட ஃப்ரெண்டு தான். கொஞ்சம் கூட வரையாப்பா? சரி. சார் வாங்க. எபி வாடா. நீங்க யார் மச்சான்? உங்க வீட்டை தேடினாரு, நான் தான் கூப்பிட்டு வந்தேன். நீ தானே எபிங்கிறது? ஆமா சார். நீங்க? நாங்க யாருங்கிறது அப்புறம் இருக்கட்டும். எங்க வீட்டு பொண்ணோட போன் எடுத்து வச்சுட்டு ஏதோ மிரட்டுறீங்களாமே, என்ன விஷயம்? என்ன சார் சொல்றீங்க? நான் யாரையும் மிரட்டலையே. நான் எந்த போனும் எடுக்கல சார். என் போனே ஒரு வாரத்துக்கு முன்னாடி காணா போயிடுச்சு சார். இந்த அட்ரஸ் பாருங்க. ஆமா சார். வரவழியில உங்களை பத்தி ரொம்ப விசாரிச்சேன். எல்லாருமே உங்களை பத்தி நல்ல விதமா சொல்றாங்க. நீங்க தெரிஞ்சு பண்றீங்களோ தெரியாம பண்றீங்களோ எனக்கு தெரியாது. தயவு பண்ணி எங்க வீட்டு பொண்ணோட போனை எங்கிட்ட கொடுத்துருங்க, அவ்வளவுதான். நீங்க எந்த போனை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சார். டேய், திவ்யாக்கு ஒரு போனை போடுறா. போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குப்பா. உங்க போன் காணா போனதா சொன்னீங்களே தம்பி, அந்த நம்பர் இதுதானே? ஆமா சார். ஆமா. இந்த நம்பருக்கு கூப்பிடுறா. மச்சான் தெரியலடா. டேய், உன்னோட போன் ரிங்டோன் மாதிரி இல்ல? என்ன மச்சான்? டேய், கட்டில் கட்டிலாம் கேக்குதுப்பா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, இங்க எப்பறம் வந்துச்சு? பாருங்கண்ணே, ஒளிச்சு வச்சிருக்காங்க. போனை வச்சுக்கிட்டே இல்லைன்றீங்களா? டேய், உன்னோட மொபைல்ரா? ஆமா மச்சான். இது யாருது? தெரியலையே மச்சி, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. குர்ரா, அப்பா இங்க 2 போன் இருக்குப்பா. டேய், அந்த 2 போனை வெளியே கொண்டாடா. இந்த போன் யாரு தம்பி? இது ஏன் போன் சார். நீங்க காணாம போனதுன்னு சொன்னீங்களே, அந்த போனா? ஆமா சார். இந்த போன? இது யாரோடன்னு தெரியல சார். டேய், இந்த போனை ஆன் பண்றா. திவ்யா நம்பருக்கு ரிங் விடுறா. டேய், புரியலடா. ஏண்டா
உன்கிட்ட எவ்வளவு மரியாதையா நான் கேட்டேன், உள்ளத சொல்லிருக்கலாம்ல. ஏன்னா டேய், நீ விளையாடுறதுக்கு என் பொண்ணு தான் கிடைச்சால உனக்கு? டேய், இவனை அடிச்சு கீழே தூக்கி போடுங்க. இவனை கொண்டு போய் மராட்டி போல போய் போடுறா. நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தாரேன். தூக்கிட்டு போடா. எபி வீட்டு ஏரியால யாரோ வாட்ச்மேன் கொல்ல மாட்டாங்களோ அதை வந்து இருக்கிறேன். எதுக்குடா? அதை எதுக்கு கேட்கறேன்ல? சரி கூட்டு வாங்க. என்ன விஷயம்? ஆகாஷ் தான் ஏதோ அவசரம்னு ஃபோன் பண்ணலாம். வாங்கம்மா. கொஞ்சம் இரு. பாண்டியன் சார். என்ன டீச்சர்? கொஞ்சம் கிளாஸ் பாத்துங்க. கொஞ்சம் பக்கத்துல போய் யாராவது கேட்டா இப்ப வந்து ஓகே நான் பாத்துக்கிறேன். ஏன் எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? என்னடா பிரச்சனை? டேய் 4 பேர் வந்தாங்கடா. எம்பி பத்தி கேட்டாங்கடா. நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அம்மா எங்கடா அபி? ஏபி எங்க? அம்மா 4 பேர் வந்தாங்க. செல்போனை பத்தி கேட்டாங்க. என்ன செல்போன்? அம்மா காணாம போன எபியோட செல்போனுமா, அது இங்கதாம்மா இருந்தது. கூட இன்னொரு போன் இருந்ததுமா. சரி சரி, அது காரணத்தை கேட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. ஏபி அடிச்சாங்களா? ஆமா. ஏண்டா அவன் எந்த வம்பு தம்புக்கும் போக மாட்டானே. பார்த்து சும்மா இருந்தியா நீ? வந்தது யாரா? இல்லடா, யாரோ மரக்கடை பெருமாள் சொன்னாங்கடா. அவ்வளவுதான் தெரியும். எவன்டா அவன்? அம்மா, அவன் அடிச்சு தூக்கிட்டு போற வரைக்கும் நீ சும்மா இருக்கியா? இல்ல, நான் தடுத்தேம்மா. அவங்க நிறைய பேர் இருந்தாங்க. என்ன அடிச்சு போட்டு அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏய், எவனோ வந்து தூக்கி இருக்கா? பக்கத்துல இருந்தவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? டேய், பிரச்சனை வீட்டுக்குள்ள நடந்ததுடா. வாட்ச்மேன் செத்துட்டான்னு சொல்லி எல்லாரும் அங்க போயிட்டாங்கம்மா. எனக்கு என் புள்ள வேணும். இல்ல எப்படி கண்டு போய் கூட்டிட்டு வாங்கடா. அவன் எந்த வம்பு தம்புக்கும் போகாத வேண்டாம். அலாதீங்கம்மா சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடுறோம்மா. போலீஸ்க்கு போன் இல்ல, பண்ணு. இல்ல, இல்ல, வேண்டாம். வேணாம். சொன்னா கேளுங்கம்மா. என்னடா? போனா அவனுக்கு தான் பிரச்சனை அதிகமாகும். சொன்னா கேளுங்கம்மா. எனக்கு இல்லம்மா எப்படி எபிய கூட்டி எனக்கு ஏபி இல்லம்மா வேணும். நான் எப்படி எபி கூட்டிட்டு எனக்கு ஏபி வேணும். ஏபி. தண்ணி எடுத்துறோம். அம்மா திவ்யா, இந்த மொபைல் போன். பிரச்சனை எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சு சந்தோஷமா போய் எல்லாம் சாப்பிட்டு எல்லாரும் திருவிழாவுக்கு ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவோம். புரியுதா? கிளம்புங்க. ஏய் சீக்கிரம் வா. வாங்கடி, ஒரு வழியா ஃபோன் கிடைச்சிருச்சு. முதல்ல டெலீட் பண்ணுடி. சாரி. இட்ஸ் ஓகே. இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது போன் எடுத்தவர இப்ப சந்தோஷமா இருக்கும்போது போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வாங்கடி, திருவிழாக்கு கிளம்பலாம். அம்மா சுகி, என்ன இன்னும் திருவிழா கிளம்பலையா? இதோ கிளம்பணும்பா. அம்மா உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். அந்த பையன் பேர் என்னம்மா? அவர் பேர் ராகுல். அவர் ரொம்ப நல்லவர்ப்பா. அந்த பையன் நல்லவனா இருக்க போய் தான் இப்ப நீ சிரிச்சு பேசிட்டு இருக்க. பொதுவா நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்ம விட்டு விலகி ஓடி போயிடுவாங்க. இவ்வளவு கஷ்டத்துலையும் கடைசி வர உன்னோட இருந்து உனக்கு உதவி பண்ணியிருக்கான் பாரு. உண்மையிலேயே அவன் ரொம்ப நல்லா பையன். அவனை நேர்ல பார்த்து நான் நன்றி சொல்லணுமே. அடுத்து வரும்போது அவனை அவசியம் வீட்டுக்கு கூட்டிட்டு வாமா. சரிங்கப்பா. சாதாரணமா உங்க அப்பா யாரையும் புகழ்ந்து பேச மாட்டாரம்மா. இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுறாருன்னா அந்த பையன் ரொம்ப கொடுத்து வச்ச பையனா இருப்பாமா. சுகி, அந்த பையனுக்கு ஏதாவது பண உதவி வேணும்னா சொல்லுமா, வேணுங்கிறது செய்வோம். அவர் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாருப்பா. சரிம்மா, கிளம்பு, சீக்கிரம் கிளம்புமா. டேய் சொல்றா
டேய் சொல்றா, இத மாதிரி எத்தனை பொண்ணுடா ஏமாத்திருக்க? சொல்றா. என்னடா ஆச்சு? அப்பா அவன் சாவுற மாதிரி கிடக்குறான்ப்பா. என்னடா இன்னுமா உயிர் போல? இனி அவன் பழைக்க மாட்டான். பாப்பாக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராதுப்பா. அப்படி பிரச்சனை வந்தா அதை நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. இப்படி ஒருத்தர் இருந்தாங்கிறதே என் பொண்ணுக்கு ஞாபகத்துல வந்துடக்கூடாது. என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன்டா. சொல்றதா செய்யுங்கடா. முதல்ல கல்ல கட்டி நடுக்கல்ல தூக்கி கொண்டு போய் அவனை எறிங்கடா. தூக்குங்கடா. என்னடா ஆச்சு? அவன் அடிச்சு கடவுளை தூக்கி போட்டோம்ப்பா. இனிமே அவனால நம்ம பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா. இனிமே அவன் பொழைக்கவே மாட்டான்ப்பா. ஏமா கஞ்சி ரெடி பண்ணுமா? சரிங்கண்ணே. சரிண்ணா பாருங்க, நானும் தருவாங்க போட்டுக்கு போறோம். சரிண்ணே. அம்மா கஞ்சி ரெடியாம்மா? ரெடி இந்த பண்ணிட்டு தம்பியை இருக்கேன். பாத்துக்க, போட்டுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. சரிண்ணே. வாடா கோழி.
முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.